கிடைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கிராண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2011 மாடல். இதில் டர்போ இன்ஜின் இந்த வண்டியில் இப்போ டைமிங் பெல்ட் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கிராண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் வருது. ஒரு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 டைகர் இன்ஜின் வருது. இன்னொரு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1946 சிசி வரும் இந்த இன்ஜின். இப்போ இந்த இன்ஜினோட டர்போ தான், இது டைமிங் பெல்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1946 சிசி இந்த இன்ஜின் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேடியேட்டரோட கவர் ரெண்டுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ரேடியேட்டரோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm அலங்கி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் த்ரெட்டு தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் பண்ணும்போது தான் அந்த ஃபேனோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். இப்போ நான் ரேடியேட்டர் கவரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்காஸ் டைப் கிளச் இருக்கிற ஃபேனு. டெம்பரேச்சர் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பிளேட் வரும். அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற வெஸ்காஸ் கிளச்சு வந்து உங்களுக்கு ஃபேனை உங்களுக்கு ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணும். டெம்பரேச்சர் ஏறும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். மீதி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎத்துக்கும் இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே சுற்றும். இதுக்கப்புறம் ஃபேன் புள்ளியோட அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஃபஸ்ட்டு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு இங்கேயே இருக்க ஒரு சும்மா விட்ட ஒரு டைமிங் செட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள லாக் போட்டிருக்கோம் பாருங்கள். அதேமாதிரி ஃபியூல் பம்ப்பு கேம் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்கில் 4 o'clock எப்படி இருக்குமோ அதுதான் இதோட டைமிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெல்ட்டு எவ்வளோ லூஸ் ஆகிருக்கு பாருங்கள். எப்போவுமே பெல்ட்டு உங்களுக்கு வேர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லூஸாக தான் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் மிஸ்ஸிங் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். இப்போ இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இன்ஜினில் டைமிங் பெல்ட்டு மாட்டணும். அதே மாதிரி இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி பெல்ட்டு, அதே மாதிரி பவர் ஸ்டீரிங் பெல்ட்டோட இந்த ரோலர் தான். பெல்ட்டு கூட நீங்கள் பழசை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ரோலர் பேரிங்கோட மட்டும் அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டோட லைஃபும் வரும், இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஏன்னா பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு ஏசி பெல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஜின் உள்ள டைமிங் பெல்ட்டு 2 அந்த இடத்துல கேப்பில் போய் உங்களுக்கு லாக் ஆகிடும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு கட் ஆகிடும். இப்போ இந்த பேரிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐலரு இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6303 பேரிங் வரும். இதில் தனியாக நீங்கள் செப்பரேட்டாக அடிக்கிறது. அதே மாதிரி இந்த ஃபேனோட பேரிங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கை நீங்கள் அடித்து தான் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுற டைப்பு. இது மூணுமே நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த இன்ஜினோட லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் இது உங்களுக்கு வரும். இல்லைனா இது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கினே இருக்கும். இந்த பேரிங் 3 பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டைமிங் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா சுமோ விக்டாவில் இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராக்கெட் பெண்ட் ஆகிடுச்சுனால, உள்ள ப்ராக்கெட் கட் ஆகிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி வெல்டிங் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும். வீக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் திருப்பி பெல்ட்டை மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கிராஸ் ஆகி உங்களுக்கு கட் ஆகிடும். இந்த ஃபியூல் பம்பில் இருக்கிற இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணிடும். அதனால் இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நீங்கள் பண்ணாதீங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை நல்லா இருக்குது அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேரிங் போட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இந்த அசம்பிளாக தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணுறேன். வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணிவிட்டு கூலண்ட்டை ஃபில் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பில் ஏதாவது லீக்குன்னா இப்போவே நம்ம ஒர்க் பண்ணிடலாம், திருப்பி ஒர்க் கூட. அதனால் வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த சுமோ கிராண்டியோட வாட்டர் பம்போட ப்ரைஸ் பாருங்கள். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வித் பேக்கிங்கோடு வருது. இப்போ வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கும் இல்லை.
இப்போ ஃபேன் பேரிங்கும் அதே மாதிரி ஏசி பெல்ட்டோட ஐட்லர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேரிங் எல்லாம் அடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், இந்த வாஷர் வந்து எந்த பக்கம் வர்றது, ஒரு இந்த சைடு வருமா இல்லை இந்த சைடு வருமானு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ ஃபெயிலியர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் வந்து அந்த இடத்த விட்டு கீழே விழுந்துரும். அந்த விழாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் பெல்ட்டோட ஐலர் டென்ஷனர் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். எப்போவுமே பெல்ட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரோலரும் ஃப்ரீயாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள், ஏன்னா பெல்ட் ரொட்டேஷன் ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணோன்னு அதை ஒரு இன்ஜினை 4-5 வாட்டி உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெல்ட்டோட சீட்டிங்கும் கரெக்டாக வரும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் பெல்ட்டை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பெல்ட்டு என்ஜின் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டான சீட்டிங் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்ஜினோட டைமிங் கரெக்டாக இருக்கும்போது தான் பெல்ட் உள்ளே போய் சீட் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்ஷனர் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் டென்ஷனர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனரில் வந்து பார்த்தீங்கன்னா 13 போல்டு, இந்த போல்டை நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி பொசிஷனில் நீங்கள் டென்ஷனர் பண்ணக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூலை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓவர் டைட்டாகவும் பண்ணிங்கன்னா பெல்ட்டோட நாய்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஒரு 4-5 வாட்டி கையில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப மெயினானது. ஏன்னா பெல்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செட்டிங்கில் கரெக்டாக நிற்கும். நீங்கள் இப்போவே பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட செட்டிங்கில் வந்துடும். அப்படி இல்லைன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை பெல்ட் ஏதாவது செட்டிங்கில் தப்பாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட் கட் ஆகிடும். டைமிங் பெல்ட் வந்து உடனே கட் ஆகாது. ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும். இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட்டு கேமு. இதில் டைமிங் பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பெண்ட் ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த பெல்ட் ஃபிட்டிங் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் இதை டைமிங் பெல்ட்டை ஃபிட்டிங் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுமோ கிராண்டியில் டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.